வபரகாத்துஹு. எங்களிடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் இங்கு வந்துள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் பேசிய அந்த தலைப்பு அழகிய முன்மாதிரி. அல்லாஹ் குர்ஆன்ல யார் அழகிய முன்மாதிரி சொல்றான்? லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனah. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அழகிய முன்மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நற்குணம் இருக்கு. பெரிய பெரிய தலைவர்கிட்ட பார்த்தா 1-3 நற்குணம் இருக்கிறது பேசுங்க. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட 360 நற்குணம் இருக்கு. நம்ம யார் ரோல் மாதிரி எடுத்துக்கணும்? இவங்க தாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 55 வருஷம் நற்குணத்தை வச்சு பாதி பேர் இஸ்லாத்துக்கு சேர்த்தாங்க. 8 வருஷம் வழியே இல்லாம பேர் செஞ்சு இஸ்லாத்துக்கு சேர்த்தாங்க. இவங்க தான் சிறந்த தலைவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொறுமையை பத்தி இப்போ பார்ப்போமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காபத்துல்லா தொழுதுட்டு இருந்தாங்களாம். அப்ப இஸ்லாத்துக்கு எதிரி அபூஜஹல் வந்து ஒட்டகத்தோட கடலை சச்சிதா இருக்கும்போது அவங்க முதுகுல வச்சாங்களாம். அப்ப ஃபாத்திமா சின்ன பிள்ளை அழுகுறாங்களா, பார்த்து திட்டுறாங்களா, என் தாப்பரை இப்படி பண்ணிட்டு நீலாம் பெரும் மனுஷன் உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்களாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்ப ரசூலா சொல்றாங்கன்னா, என் ஃபாத்திமா பொறுமையா இருமா, என் அநியாயங்கள்லாம் இருக்காங்க, உன்னோட கழுத்து தெரியுது, உன் ஹிஜாபு கீழே கிடக்கு, அதை எடுத்து போதுமா? ஒரு 8 வயசு பிள்ளைக்கு வெக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க தானே சிறந்த தந்தை. அது சஜிதால இருக்கும் போது முதுகுல ஒட்டகத்தோட குடல் இருக்கு. அப்ப கூட 8 வயசு பிள்ளை ஃபாத்திமாவுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உண்மை தந்தை எல்லாமே 8 வயசு பிள்ளை பெண் குழந்தைக்கு ஹிஜாபு போட்டு வெளியே போகணும்னு அனுப்பிச்சிடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு போல, அதான் என்ன அல்ற தெரிஞ்ச சொல்லிட்டாங்க. முன்னாடி காலத்துல ரசூலை வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே பெண் குழந்தை பிறந்தாலே உசியோட மவுத்தாக்கிடுவாங்களாம். ஆனால் ரசூலா வந்ததுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே இயங்க வச்சாங்களா. எப்படின்னா ரசூலா சொன்னாங்களா, யாருக்கெல்லாம் 3 பொம்பளை பிள்ளை இருக்கோ அவங்கெல்லாம் எங்க கூட சொர்க்கத்துல இருப்பாங்கன்னாங்களா. அப்ப சஹாபாக்கெல்லாம் போட்டு வந்து ரசூலா எனக்கு 2 பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, ரசூலா எனக்கு 1 பொம்பளை பிள்ளை தான் இருக்குன்னாங்க. அப்ப ரசூலா சொன்னாங்களா, நீங்க அந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்வி கொடுத்து ஒழுக்கம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நீங்களும் நம்ம சொர்க்கத்துல ஒன்னா இருப்போம்னாங்களா. எப்படி இந்த சமாஜத்தை எப்படி அழகா மாத்திட்டாங்க பாத்தீங்களா? பெண் குழந்தை பிறந்தாலே மவுத்தாக்குறாங்க உசியோட. ஆனா அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லைன்னு அவங்க ஏங்க வச்சாங்க. சொல்லுடி தாயிஃப். ரசூலுல்லா இஸ்லாத்துக்கு பரப்பத்துக்கு தாயிஃபுக்கு சொன்னாங்களாம். அப்ப கல்லெடுத்து அடிக்கிறாங்களாம், மண்டையெல்லாம் உடையிறான், மூஞ்சில தேய்க்கிறாங்களாம். அப்ப ரசூலா துஆ கேட்கிறாங்க, யாரெல்லாம் இவங்க அறியாம பண்ணாங்க, இவங்களை மன்னிச்சுது அப்படின்னு கேட்குறாங்களா. அல்லாஹ் கோவப்படுறாங்க அவங்களுக்கு ரத்தம் வருவதை பார்த்து. அந்த பூமி தாங்கம்மா ரத்தம் வந்தா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.